ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா, இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை இன்றைக்கு எங்களோடு பேச வேண்டும். Father, we just pray that your word will speak to us today. Holy Spirit, minister in our heart. ஆவியானவரே, எங்கள் இருதயத்தில் நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே ராஜா, காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ராஜா, கேட்கிற நாங்கள் கேட்கிறவர்களாகவே இல்லாதபடி இந்த வார்த்தையை செயலுக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும். Father, we pray that you not just be hearers, but we will be doers of your word. Speak, Father, as we listen to your word. பேசும் ஆண்டவரே, நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இப்படியாக நேற்று இரவிலும் நம்மளோட கண்ணோட்டங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது முதல்ல நம்ம எப்படி நம்மளை பார்க்கிறோம் இல்லை, முதலாவது மற்றவர்கள் எப்படி நம்ம பார்க்கிறார்கள், அந்த கண்ணோட்டத்தில் இருந்து எப்படி எதிரியாக இருந்தவர் சாட்சியாக மாறினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். Yesterday we saw how from a threat Saul's life changed into a life of testimony, and it's the perspective of the disciples and the church, or the perspective of others. ஆனா இன்றைக்கு நம்ம கடந்து வர போகிறோம். இதே பகுதியில் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று முடித்துட்டோம். அடுத்தது நம்ம எப்படி பார்க்கிறோம், the perspective of ourselves, நம்மளை குறித்து நம்ம எப்படி பார்க்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில துன்பப்படுத்தினவர் இப்போ சேவை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். from persecuting Saul changed into Paul and he started to serve. இந்த ஒரு மாற்றத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாற்றங்கள் நம்ம பார்க்கிற விதம், it's how we see ourselves, it's our own perspective that we need to change. அந்த கண்ணாடிய நம்மளை குறித்து பார்க்கிற கண்ணோட்டத்தை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த பகுதி நம்ம பார்க்கும்போது பவுல் தன்னை குறித்து என்ன நினைக்கிறாரு, what does Saul, okay, this passage is still Saul, இந்த பகுதியில் இன்னும் சவுலா தான் இருக்கிறாரு. சவுலு அவரை குறித்து என்ன நினைக்கிறார், இந்த பகுதியில் சவுல் அவரை குறித்து என்ன நினைக்கிறார். அவர் செய்யறது சரின்னு நினைக்கிறார். அதேதான். See, for him, in his own perspective, he is basically defending God. நான் தான் ஆண்டவரை காக்கிறேன், ஆண்டவரை நான் டிஃபெண்ட் பண்றேன், ஆண்டவருக்காக நான் ஏதோ ஒன்று செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. எல்லாருமே தவறு, கிறிஸ்தவர்கள் தவறு, நான் தான் நீதிமான், என் ஆண்டவர் தான் நீதி உள்ளவர், நான் ஆண்டவருக்காக நான் என்ன பண்றேன், நான் நின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பார்வையில அவர் சரியானவர் தான் இருக்கிறார். In his own perspective, he is right and he is right before God. ஆனா ஆண்டவர் இது போற பாதையில அவர் என்ன சொல்றாரு, இயேசு 4வது 5வது வசனத்தை வாசிங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வாசிங்க. நீயே என்னைய கஷ்டப்படுத்துற, துன்பப்படுத்துற. தொடர்ந்து வாசிங்க 5வது வசனம். அதுக்கு இயேசு அவர் யாருன்னு எப்படி சொல்றாருன்னு பாருங்க, வாசிங்க. நீ ஆராதிக்கிற, நீ காத்து கொண்டிருக்கிற மேசையா நானேன்னு சொல்லல, நீ கஷ்டப்படுத்துற என்னையதான், நாதான் அது கஷ்டப்படுத்துறியா, அது நாதான் அப்படின்னு சொல்லி இயேசு முன்னாடி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு நீ என்னையதான் கஷ்டப்படுத்துறன்னு சொல்லுகிறாரு. ஏன் கஷ்டப்படுத்த, ஏன் துன்பப்படுத்துற, why are you persecuting me? இயேசு சொல்ல கடையில நீ ஏன் சீச்சர்களை கஷ்டப்படுத்துற, நீ ஏன் கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்துற, நீ ஏன் நல்லா இருக்கிற சர்ச்சை போய் நோண்டுற அப்படின்னு இயேசு கேட்கல, என்னைய ஏன் துன்பப்படுத்துறன்னு கேட்கிறார். ஏன்னா சவுலோட சிந்தனையில சவுல் சரியா இருக்கிறார், அவரோட பார்வையில அவர் சரியானதை செய்யறார், அவரோட பார்வையில அவரோட ஆண்டவருக்கு அவர் தான் நிற்கிறார் எதிர்த்து அப்படின்னு சொல்லி அவரோட பார்வையில நினைக்கிறார். தேவஜனமே, பவுலு அதாவது சவுலு யார அவரு டிஃபெண்ட் பண்றாரு, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவரு நினைத்தாரோ,
அவருக்கு விரோதமாவே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்னு இப்பதான் தெரியுது. This is when Saul is realizing that he was attacking the very Messiah he was awaiting, and he was opposing the one he thought he was protecting. யாரை இவர் பாதுகாக்கிறாரு, யாருக்காக இவர் காத்துட்டு இருக்க? ஒரு யூதனா மெசியா என்ன வரல, அதான் யூதர்களோட சிந்தனை. சவுலுக்கும் அப்போ அதே சிந்தனை தான். மேசியா வரல, இந்த இயேசு யாருன்னு தெரியாது, இந்த இயேசு நம்புறவங்களாத்தையும் சாவடிக்கணும். யாரை எதிர்த்து நிக்கிறாரோ அவர்தான் இவர் நினைச்சுக்கிட்டாரு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி. இத பவுல் எப்படி தெரியுமா சொல்லுகிறாரு? முன்னாடி ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலரா மாறி ஊழியெல்லாம் செஞ்சோனே என்ன தெரியுமா சொல்றாரு? பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 6 வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின் பரி பாருங்க, பவுலு அவரை பத்தி சொல்றாரு. திரும்பி பார்த்து, பக்தி விருத்திக்காக திருசபையை துன்பப்படுத்தினவன் நாதான். எதுக்காக? பக்தி. So for Saul, he thought persecuting Christians was proof of his devotion to God. அவர் ஆண்டுக்காக எவ்வளவு பக்தியா இருக்கிறதுக்கு அறிகுறி திருசபையை கஷ்டப்படுத்தினது. அப்ப பாருங்க, அவனோட கண்ணோட்டத்துல அவனை குறித்து அவன் யாருன்னு தெரியாம நான் செஞ்சது ரைட்னு போயிட்டு இருக்கிறான். அடுத்தது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. நான் அப்போஸ்தலராலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. திருசபையை துன்பப்படுத்தினால நான் அப்போஸ்தலர் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்கு தகுதியே இல்லை. I am the least of the apostles because I persecuted the church. என் பார்வை தவறா இருந்தனால திருசபையை நான் ஏத்து நின்றனால எல்லா அப்போஸ்தலருக்கு நான் தான் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு we can be as sincere as Saul, but we can still be sincerely wrong in our perspective as Saul. சவுல் போல எவ்வளவு வைராக்கியமானாச்சும் நம்ம இருக்கலாம், ஆண்டுக்காக நான் உண்மையா இருக்கேன் என்று சொல்லி. ஆனா தவறான பார்வையில நம்ம சரியாதான் இருக்கேன்னு சொல்லி என்னதான் போராடினாலும் அது தவறா போயிருங்க. பவுலுக்கு அதான் நடந்துச்சு. He was so faithful. ஆண்டுக்காக நான் உண்மையா இருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் அடிக்கணும்னு சொல்லி அவர் பார்வையில் அவர் உண்மையா இருக்கிறார். ஆனா ஆண்டு கேட்கிறாரு, ஏன் என்னை துன்பப்படுத்துற? நீ சரி நீ நினைச்சுக்கிற, ஆனா நீ செய்வது சரியல்ல. ஏன் சரியல்ல? இப்ப ரோமருக்கு அவர் எழுதுகிறாரு 10வது அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் chapter 10 verse 2. ஆமென். அவர்களும் இப்ப பவுலு யாரை பத்தி இப்ப அவ்வளவு நேரம் பார்த்தோமோ, இப்ப பவுலு ரோம்ல இருக்கிறவர்களை குறித்து எழுதுகிறாரு. நான் சாட்சி சொல்றேன், அவர்கள் வைராக்கியமானவர்கள், ஆனா அவர்களோட வைராக்கியம் புக்தியிலிருந்து வருவதல்ல. தேவஜனமே, இன்றைக்கு நமக்கும் இன்றைக்கு நிறைய காரியத்துல நம்ம உண்மையா செய்யறோம், நான் தான் சரியா செய்யறேன், இதுதான் சரி என்று சொல்லலாம். ஆனா கவனமா யோசிச்சு பார்க்கணும். ஞானத்தோடு செயல்படாமல் சொந்த சுயத்திலையும் சொந்த சரீர ரீதியில நம்ம காரியங்கள் செய்தோம் என்றால் ஆண்டவருக்கு விரோதமாக தான் நம்ம செய்கிறோம். 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 14 verse 14. Back to Acts chapter 9. இது யாரு சொல்லுகிறா? அனானியாஸ் சொல்லுகிறாரு. இவன் யார்? இவன்
இவன் நமக்கு விரோதமா செயல்பட வந்தவன் அப்படின்னு சொல்லி அனானியா சொல்லுகிறார். ஏன்னா சவுல நினைச்சாரு சவுல் சரியான காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி. ஆனால் சரியான காரியத்தை செய்வதல்ல. இன்னைக்கு தேவஜனமே நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் நம்ம சில காரியங்கள் இதுதான் சரி, இதுதான் ரைட்டு, இப்படிதான் இருக்கணும், நான் கேட்டது தான் ரைட்டு, நான் பார்த்தது தான் ரைட்டு, எனக்கு மற்றவங்க சொன்னதுதான் ரைட்டு என்று சொல்லி நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றால் தேவஜனமே இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டும். இது சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோமா இல்லையா? சில நேரத்தில் அந்த காரியத்தில் அப்படியே உள்ளார போயிட்டு எதையோ செஞ்சிட்டு இருக்கிற வேண்டிய நம்ம எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இப்படி இருந்த சவுலையும் திருச்சபைக்கு விரோதமாக செயல்பட்ட சவுலை திருச்சபையை கட்டுவதற்கு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றுகிறார். But yet God in his grace God changed Saul into Paul, a persecutor becomes a servant of the Lord, a preacher. ஆகையால் தேவஜனமே அப்போஸ்தலர் பவுல் எழுதின எல்லா நிருபத்திலும் in all his epistles to the churches he called himself as a servant of God. எந்த இடத்துலையும் சில நேரத்தில் அதிகாரத்தை பாய்க்கிறாரு, ஏன்னா அதிகாரத்தை பாதிக்கிற நிலைமை வருது. ஆனா அந்த ஒவ்வொரு நிருபத்திலும் மேலாக அவர் ஒன்னே ஒன்னா சொல்லுவாரு, அப்போஸ்தலர் பவுல் ஆகிய ஊழியக்காரன் எழுதுகிறேன். Was a Paul a servant of God? He is always a servant. The one who started as a persecutor becomes a preacher to the nation. ஆகையால் தேவஜன்மே இன்றைக்கு நம்மளை குறித்து நம்ம கண்ணோட்டம் மாறணும். நம்மளை குறித்து நம்மளோட கண்ணோட்டம் மாறணும். நீ நிறைய காரியத்துல இதான் ரைட்டு, இப்படிதான் சரி, இதுதான் பண்ண, இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை நம்ம பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால் ஆண்டவரோட பார்வையில என்னது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். This Lent season our paradigm have to change. No more going after things that we thought which is right, but let's change into what God wants us to be. நான் இப்படிதான் இருக்கணும் என்று சொன்னதை நினைத்ததை விட்டுட்டு இந்த லெந்து நாட்கள் ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொல்கிறார் அப்படி என்று கேட்டு அவரோட செயல் பிரகாரம் நடப்போம். லெட்ஸ் நோ அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். ஆண்டருக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக நான் யாராக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஏன் தெரியுமா, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது சுலபமாக விழுந்துடுறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நிறைய காரியங்கள் நம்ம கடந்து போகும்போது சின்னங்க உடஞ்சிடறோம். ஏன்? நம்ம ஆண்டருக்குள்ளாக யாரா இருக்கிறோம் என்ற அடையாளம் நம்ம இன்னும் தெரியாம இருக்கிறோம். When you don't know your identity in Christ, that's where everything starts to fall off. That's when everything starts to fall off. எல்லாம் அப்பதான் உளுந்து போகும். ஏன்? யாரு கிறிஸ்து என்று சொல்லி நம்மளை அறியாமல் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்து யார் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ளாக நான் யாராக இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டோம் என்றால் என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும், யார் என்னதான் பேசினாலும் அவர்கள் சொல்வது ஒன்றும் நமக்கு விரோதமாக ஏற்படாது. Nothing of people's opinion of you will be final in your life if you know your identity in Christ, because you know it is who you are in Christ is the final destiny for you. கிறிஸ்துக்குள்ளாக நான் யாராக இருக்கிறேன், ஆபா அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எந்த ஆண்டவர் இல்லை என்று சொல்லி, யாரு இல்லை என்று சொல்லி சவுல் எதிர்த்து நின்றாரோ அதே சவுல் பவுலா மாதிரி எழுதுகிறாரு, ஆபா அப்பா என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். That's all you need, nothing else. It's not people's opinion about you. சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இது செஞ்சா முடியாது, அது எதுவுமே கிடையாது. கிறிஸ்துக்குள்ளாக நீங்க யாராக இருக்கிறீங்க, அந்த கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கையில வரணும். God can change our life and that paradigm need to change in our life. அந்த கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கையில மாறணும். நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்யறேன் அதை விட்டுட்டு கிறிஸ்து என் வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரு, நான் கிறிஸ்துக்குள்ளாக யாரா இருக்கிறேன் என்ற கண்ணோட்டம் நமக்குள்ளார வந்துச்சு. மற்றவங்க என்னை பார்க்குறாங்க, மற்றவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, மற்றவங்க முன்னாடி இப்படி செஞ்சிட்டாங்கன்ற ஒரு காரியமும் நமக்கு வேதனையாக இருக்காது. ஆகையால் இந்த நாட்கள் ஆண்டு வசன தியானம் செய்து பேராமாகாண ஒவ்வொரு போதகர்களும் அதுக்குன்னு செலவு பண்ணி, நான் நேரத்தில் தெரியாது, எல்லா போதகர்களும் போன மண்டே தமிழ் சட்டமல்ல உட்காந்து உங்களுக்கு வரோம் 40 நாள் மெடிடேஷன். 2ஆம் நாள் வந்துச்சு, அன்னைக்கு 40 நாள் வரும் உட்காந்துருந்தோம் தமிழ் சட்டமல்ல. we sacrifice our rest day. அங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்?
எங்களுக்கு ஆசையா ரெக்கார்ட் பண்ணாங்க கிடையாது. But we want our church to build up. We want our members to know what is our identity in Christ. இந்த நாட்கள் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு எல்லா போதகர்களும் ஓய்வு நாள் மண்டே உட்காந்து தமிழ் சட்டமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். Let's meditate God's word. எப்படி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் என்ற கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். That is the paradigm or that's the perception that we need in our life. அந்த கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கையில வரணும். இந்த கண்ணாடியை கழட்டிட்டு அந்த கண்ணாடியை போட்டுக்கணும். ராங்கான பாதையில பேர வேண்டாம். ஆண்டு காட்டுற பாதையில போய். அது இரண்டாவது. நேற்று நம்ம பார்த்தது எதிரியாக இருந்த வாழ்க்கை ஆண்டவர் சாட்சியாக மாற்றினார். அது திருச்சபையோட கண்ணோட்டம். இன்றைக்கு நம்ம பார்த்தது சவுலோட சொந்த கண்ணோட்டம். நான் சரியானதை செய்யறேன், நான் திருச்சபைக்கு விரோதமா நிக்கணும், இந்த இயேசு பின்தொடர்கள் எல்லாத்தையும் சாவடிக்கணும்னு இவன் யோசிச்சு கொண்டிருந்தான். ஆனா இந்த துன்பப்படுத்தினவன் ஆண்டவர் ஊழியக்காரனாக மாத்தினார். அவனோட கண்ணோட்டத்தை ஆண்டவர் மாத்தினார். மூன்றாவது கண்ணோட்டம் ஆண்டவர் மாத்துகிறது என்னவென்றால், பாடிலிருந்து ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார். From persecution it changed into peace. This is God's perception. ஆண்டவர் பார்க்கிற கண்ணோட்டம். 1வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 1. Chapter 9 verse 1. Acts chapter 9. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய். ஓகே, போதும் பாருங்க, போதுமா? என்ன பண்ணுகிறாரா? இன்னமும் பயமுறுத்தி, இன்னமும் கஷ்டப்படுத்தி சாவடிக்கணும். மர்டரஸ் த்ரெட்ஸ். அதாவது எப்ப வருகிறது? ஸ்தேவானை சாவடித்ததுக்கு பிறகு. அப்போ ஒரு பவுலோட வாழ்க்கை, சவுலோட வாழ்க்கை நீங்க பாருங்க. ஒருவரை சாவடித்ததுக்கு பிறகு இப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு ஆளை சாவடிச்சிட்டேன், அடுத்தது நான் என்ன பண்ணலாம்? நிறைய பேர் அடிக்கலாம். ஒரு ஆள் அடிச்சிட்டேன், இன்னைக்கு இன்னும் நிறைய பேர் அடிக்கலாம். அது மாதிரி எத்தனை பேர் சுத்திட்டு இருக்கிறோம்? ஒரு ஆளை கஷ்டப்படுத்திட்டேன், அடுத்தது யாரை கஷ்டப்படுத்தலாம்? இப்போ பவுல் அந்த நேரத்தில் தான் இறங்கி இருக்கிறார். ஒரு ஆள் அடிச்சிட்டேன், அடுத்தது சர்ச்சை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு 9வது அதிகாரம் இந்த ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? எல்லா இடத்துலையும் இருக்கிற ஜனங்கள் விசுவாசிகளை நோக்கி போனோம்னு சொல்லிட்டு இடம் டமாஸ்கஸ்க்கு போவோம் அப்படின்ட்டு போகிறார். இது நல்ல ஒரு ஆரம்பம் கிடையாதுங்க. திஸ் இஸ் நாட் a good start. இந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது திருச்சபைக்கு ஆபத்து, திருச்சபைக்கு கஷ்டம், திருச்சபைக்கு வேதனை. ஆனா அப்படியே நீங்க திருப்பி அந்த பகுதி, அந்த அதிகாரம்ல அந்த பகுதியில இருக்கிற கடைசி வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அதாவது 31வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். பாருங்க, 1வது வசனம் ஆரம்பிக்கும் போது திருச்சபைக்கு ஆபத்து, ஆனா அந்த பகுதி முடியும் போது திருச்சபைக்கு சமாதானத்தை நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இந்த பகுதியை வாசிக்கும் போது என்னடா பிரச்சனையா இருக்குது, என்னடா திருச்சபைக்கு ஆபத்து, என்னடா திருச்சபைக்கு இது ஒரு மோசமான ஒரு நிலைமைன்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவருக்கு வேற ஒரு பார்வை இருந்துச்சு. இது ஆரம்பத்துல ஆரம்பிச்சாலும் முடிவு சமாதானத்தோட முடிகிறது. ஆமென். Though it started with a chaos, with a threat, with a problem, but God changed that into a peaceful time for the church. Amen. இது ஆண்டவரோட கண்ணோட்டம். சீஷர்களும் இதை நினைக்க கிடையாது. சீஷர்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க சவுல் கிட்ட போவதுக்கு. சவுலும் வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாரு, இந்த ஆண்டுக்காக நான் தான் நிக்க போறேன், இவனுங்க எல்லாத்தையும் சாவடிக்க போறேன்னு சவுல் ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் மேல பரலோகத்துல இருந்து இது எல்லாம் கொஞ்ச நேரம் தான்,
முடியும் போது சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வேற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவஜனமே, இன்றைக்கு இது ஏன் நம்ம திருச்சபைக்கு ரொம்ப முக்கியம்னா, பாஸ்டர் தேவராஜ் பண்ணி எனக்கு மாமாவா இருக்கலாம், ஆனா யாரும் பேசி வச்சு இங்க வந்து பிரசங்கம் பண்ணது கிடையாது. அவர் தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை 3-4 காரியத்தை சொன்னார். He prophesied few things and he clearly said the Holy Spirit is saying, ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் தெளிவாக சொன்னார். 3ஆம் மாசம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 3ஆம் மாசம் ஒரு மாற்றம் வரும். 11வது மாசம் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரும். In March, the 3rd month, the Holy Spirit said, and I will not say Pastor Devraj Pandit said, I will say the Holy Spirit said, what are the things that has been shut, God will open. And November, there will be a spiritual change in our church. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த நாட்கள் நம்ம எல்லாம் உபவாசம் எடுக்கிறோம். எல்லாரும் உபவாசம்னா எல்லாருமே உபவாசம் எடுக்கிறோம்னு சொல்ல முடியாது, ஆனால் அது உபவாச நாட்கள் ஜெபித்து வேதத்தை வாசிக்கிறோம். 11ஆம் மாசம் நமக்கு ரிவைவல் மீட்டிங் இருக்குது. I don't think so it is a coincidence. I think that's God's divine plan for us. இந்த வருஷமும் சுலபமா ஆரம்பிக்கலங்க. Nothing started this year with very peacefully. நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய இடி அங்கங்க வாங்கிட்டு தான் இருக்கிறோம். But I am telling you, God will change everything. We may see it as a problem, we may see it as a challenge, but I am echoing what Holy Spirit spoke through Pastor Devraj Pandit. God will change into a time of peace. நீங்க ஆமென் சொல்லனா போறாரு. I will say amen. If God is changing and if you are not changing, that is you and God between both of you. ஆண்டவர் மாத்துவேன்னு சொல்லி நீங்களும் நானும் மாற மாட்டேன்னு நினைச்சோன்னா போயிட்டே இருப்பாரு. கழட்டிட்டு சொந்த மாட்டி இருக்கிற அந்த கண்ணாடியை கழட்டிட்டு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறான்னு அவரோட கண்ணோட்டத்தை வச்சுக்கோங்க. இன்னும் நான் அப்படிதான் செயல்படுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன். ஆண்டவர் மாற்ற மாட்டார், அடுத்தது தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். I'm telling you. He waited for the Pharaoh to change. He did not change. He waited for King Saul to change. He did not change. Now he may be waiting for us to change. If we don't change, God will move on. பாரோ மாறுவாருன்னு காத்துட்டு இருந்தாரு, பாரோ மாறல. சவுல் மாறுவாருன்னு காத்துட்டு இருந்தாரு, சவுல் ராஜா, இஸ்ரவேல் முதல் ராஜா, மாறல. நானும் நீங்களும் மாறுவோமான்னு காத்துட்டு இருப்போம். நம்ம மாறலன்னா போயிட்டே இருப்பார். ஆகிய தேவஜனமே, இன்று ஆண்டவர் திருச்சபைக்கு இதுதான் சொல்லுகிறார். This is God's perspective for our church this year. அந்த 31வது வசனத்தை நீங்க வாசிங்க என்றால், மறுபடியும் வாசிங்க, அது 31 verse 31 again. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆவியானவருடைய ஆறுதலோடையும், the encouragement of the Holy Spirit, and they were strengthened and they had a time of peace because they had the fear of God. தேவஜனமே, இன்றைக்கு திருச்சபைக்கு அதுதான் வேண்டும். கர்த்தர் பயம், ஆவியானோட வழிநடத்துதலும் சமாதானமும் நமக்கு வேண்டும். இன்னைக்கு திருச்சபைக்கு அது இருக்குதா? யோசித்து பார்ப்போம். But I believe God will change in this 130 years. இந்த 130வது ஆண்டுல ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும். There will be a complete atmospheric change, shift in our church. மாற்றுவார்.
ஆகையால் தேவ ஜனமே, சவுல் என்று சொல்லுகிற ஒரு மனிதனோட கண்ணோட்டத்தை ஆண்டவர் மாத்தி உலக சரித்திரத்தை மாத்தும் ஆனால் கூடும் என்றால், நம்ம எல்லாருமே ஆவியானவர் சொல்ல ஒரு வார்த்தைக்கு கேட்டோம் என்றால், இந்த திருச்சபை மட்டும் இல்லைங்க, இந்த பட்டணத்தை ஆண்டவர் நம்மளால வைத்து மாற்ற முடியும். If God can change one man's perspective and paradigm and conquer, not to say conquer, and shake, became a planet shaker. That's why this album, this gospel singers got the name. He can shake the planet. நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம் என்றால், ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். God will do great things in our life. நான் கேள்வி என்னன்னா, அந்த 18வது வசனத்துல இருக்கிற அந்த மீன் செதில் போல இருக்கிறது இன்னும் கண்ணுல இருக்குதா? Is that still sticking in our eyes? இந்த 18வது வசனத்தை வாசிங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அந்த இன்னும் செதில் நம்ம கண்ணுல இருக்குதா? என்ன வருமான செதில்லாம் இருக்குது? மற்றவங்களை குறித்து யோசிச்சது, பழைய சம்பவங்கள், மன்னிக்க முடியாத காரியம், இல்லைன்னா நமக்குன்னு வேற ஒரு திட்டம், என்ன ஆண்டு வச்சிருக்காருன்னு கேட்கறது இல்லை. இதெல்லாத்தையும் செதிலாக நம்ம வச்சுட்டு, சவுலுக்கு நினச்சா ஒரு செதில் தான் விழுந்துச்சு போல, ஸ்கேல்ஸ்ன்னு போட்டுருக்கு. சரி, அவருக்கும் நிறைய தான் இருந்திருக்கு போல. நமக்கு எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனை செதில் வச்சிருக்கிறோம்? தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்ம என்னெல்லாம் கடந்து போறோம். we all go through certain things. we all go through, எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தை கடந்து போறோம். ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டு நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? தவறுகள் பண்ணுமா, அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளணும். முதலாவது அந்த தவறை உணரணும், ஒத்துக்கொள்றது ரெண்டாவது. do we realize that we make mistake? தவறு, ஆமா நான் தவறு பண்ணேன்னு ஏன் சொல்ல முடியல? தவறு பண்ணுமா, தவறு பண்ணும். அதை எப்படி சரிப்படுத்தணும், அதை எப்படி மனம் திரும்பணும், போயிட்டே இருக்கணுங்க. லெட் சேஞ்ச் அவர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவர் பேரடைம் திஸ் லென்த் சீசன். பாருங்க, சவுலு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்தது போயிடுச்சு, கன்க்ளூஷனை காணும். கன்க்ளூஷனை, சவுலு வேற ஒரு மதத்துல இருந்து மனம் மாறி வர கிடையாது. Saul did not convert from a different faith. He converted his perspective. வேற ஒரு மதம் மாறலங்க சவுலு, கண்ணோட்டத்தை மாத்தினார். ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துக்குள்ளாக நான் புதிய மனுஷன், கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு அந்த கண்ணோட்டத்தை தான் மாத்தினார். இன்னைக்கு நம்ம மற்றவர்கள் எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற கண்ணோட்டத்தை மாத்தணும். நம்மளை எப்படி பார்க்கிறோன்ற கண்ணோட்டத்தை மாத்தணும். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறான்ற கண்ணோட்டத்தை மாத்தணும். இந்த லெந்து நாட்கள் தான் சரியான நேரங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு, இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரை நான் மாறணும், ஆண்டவரே இந்த லெந்து நாட்கள் என் கண்ணோட்டம் மாறணும் அப்படின்னு கேட்போம். ஆண்டவரே நான் பார்க்கிற விதங்கள் மாறணும், நான் பேசுற விதங்கள், நான் செயலுகிற விதங்கள், நான் மற்றவர்களை பார்க்கறது, மற்றவங்களை என்னை பார்க்கறது எல்லாம் மாறணும். இந்த கண்ணோட்டம் மாறணும் என் வாழ்க்கையில. இதுல எந்த நாட்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். Let's ask God to change our perspective. Let there be a new paradigm, new shift of paradigm in our life. அப்படி மாறும்போது ஊழியங்கள் மாறும், வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். சவுல் ஊழியத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது அவனோட ஊழியமே மாறிடுச்சு. மற்ற இடத்துக்கு போய் துன்பப்படுத்தணும்னு நினைத்தாரு, ஆனா மற்ற இடத்துக்கு போய் திருச்சபையை கட்டுகிறாரு. இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சாரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக போக ஆரம்பிச்சாரு. எல்லாம் மாறுனுச்சு, சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாறுனுச்சு. அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யறாரு. Now he can do miracles. Now he can do great things, wonders. Why? Just because a shift of paradigm. பார்க்கிற கண்ணோட்டம் மாறுனுச்சு. செதில் போல இருந்த கண்ணில் இருந்தது எல்லாம் மாறுனுச்சு. வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திட்டார். இன்றைக்கு கடன் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை,
வேலை இடத்துல பிரச்சனை, திருச்சபையும் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டு என் வாழ்க்கை மாறணும். இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே உபாசத்தோட வர, உபாசம் எடுக்க முடியலையா, கெஸ்ட்ரிக் இருக்குதா, சீக்கு இருக்குதா, ஆண்டவரே உபாசத்தை எடுக்க முடியல, ஆனா என் வாழ்க்கை மாறணும். என் கண்ணோட்டத்தை மாத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு கேட்போம், ஜெபிப்போம், ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். லெட்ஸ் ப்ரே, லெட்ஸ் commit ourselves. Let there be a shift of paradigm in our life. Let's everything change. எல்லாம் மாறட்டும். மற்றவர்களை பார்க்கிற விதங்கள் மாறட்டும், மற்றவர்கள் நம்மளை பார்க்கிற விதங்கள் மாறட்டும், திருச்சபை நம்மளை பார்க்கிற விதங்கள் மாறட்டும், நம்ம திருச்சபையை பார்க்கிற விதங்கள் மாறட்டும். ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறான்ற கண்ணோட்டம் நமக்கு வரட்டும். கிறிஸ்துக்குள்ளாக நான் யாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற கண்ணோட்டம் நமக்கு வரட்டும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களோட பேசுனதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கஷ்டத்தை பார்ப்போம் ஆண்டவரே, நாங்கள் கடந்து போற சவால்களை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே, எதிர்ப்புகளை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. சவுல் திருச்சபையை துன்பப்படுத்தினார் என்று சொல்லி 1வது வசனம் சொல்லுகிறது. ஆனா 31வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் நேரத்தை நீ கொடுத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஊழியத்தை கஷ்டத்தோடு ஆரம்பித்திருக்கலாம், வேதனையோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கலாம், துன்பத்தோடு நாங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனா ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், எங்கள் மத்தியில சமாதானத்தை நீ கொடுப்பீர் ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணுவீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்க யாரோ ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்வோம். We have faith, just claim it. ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்க குடும்பத்துல, என் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க திருச்சபையில நீர் மாற்றத்தை கொண்டு வருவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுயத்துல நாங்கள் பார்த்த கண்ணோட்டத்தை நாங்கள் எடுக்கிறோம். நீங்க எந்த பார்வையில பார்க்கிறீரோ அந்த பார்வையில் நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, எங்களோட பேசினதுக்காக நன்றி ராஜா. எங்க கண்கள் இருக்கிற செதல்கள் விழுந்து போகட்டும் ஆண்டவரே. God, let the scales in our eyes fall off, Father. Let the scales fall off. அந்த கண் அப்படி வேண்டாம் எங்களுக்கு ஆண்டவரே, அந்த கண்ணோட்டம் எங்களுக்கு வேண்டாம். இந்த 2 நாட்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் எங்களோட பேசும் அப்பா. Speak to us, Father. Speak to us. இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீ வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.